ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலை ஏதாவது ஒன்றே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் எப்படி அடிப்படும் குயிக்காகவும் ஷர்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். அட்லீஸ்ட் ஒரு 1 மீட்டர் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் அப்படி நீங்கள் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ உங்களுக்கு மூவ் பண்ணி கொண்டா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அந்த டைலாக் தகுந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லிரிக்ஸ் இருக்கா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீவில் பார்த்தீங்களா இந்த பேக்ரவுண்டில் வந்து ஆர்ட் மாதிரி ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் இல்லையா ஸோ அது வந்து பண்ண எடிட் பண்ணலாம். ஸோ ஓகே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாம் அந்த ஆர்ட் எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ ப்ளஸ்ஸையும் கொடுத்து டெஸ்ட்டு கொடுத்து ஜஸ்ட் இமேஜில் போய்ட்டு நான் வந்து பண்ண ஆரஞ்சு கலர் ஆர்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை நீங்கள் சென்டராக கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு பிடிஓடி வந்து பண்ணால் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே தேர்ட் ஆப்ஷன் இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக 0 வச்சுட்டுக்கோங்க. மேலே 50 இருக்கிறது 100 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே டிக் ஐக்கனே கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஆட் ஆகிடுச்சா. ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த எல்லா லிரிக்ஸும் கீழே சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் எந்தளவு இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இந்த ஆர்ட்டையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ஆர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் இப்போ ப்ரெல்ல கிளாஷ் பரில் ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் ஆகிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு சேர்த்து மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அப்படியே பேக் போய்ட்டு மோட்ஸில் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சைஸுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே ஜஸ்ட் நான் பிடிஓலி இன்னும் கொஞ்சமாக நான் வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ப்ரெல்ல வந்து பண்ண லைட்டாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண தோணுச்சுன்னு பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கே போதும். ஓகே, ஸோ இப்போ ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் நாம் இதுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மறுபடியும் இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸை கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பேரிசன் கொடுத்துட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க போதும். இப்போ இதையும் நீங்கள் வந்து பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த எல்லா லிரிக்ஸும் கீழே நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த ஆர்டிக்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ இந்த லிரிக்ஸ் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இதையும் நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே அதரில் மேலே காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு மேல் சர்ச்சில் சைன் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா சைஸ் இருக்கணும். சைஸை மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து பண்ண கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கீழே வந்து பண்ண கலர் ஆப்ஷன் இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து பண்ண ஆரஞ்சு கலர் வந்து பண்ண செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மேலே வந்து பண்ண பொசிஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் போட்டு ஜட்வேலை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இப்படி வேலையை வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஒரு 500க்கு மேலே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக வச்சுக்கிறேன் ஸ்மோக்கு. ஸோ அதுக்கு இந்த அமௌண்ட் வேலையை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ப்ரில்லோ பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சா. ஓகே, நெக்ஸ்ட் நாம் இதுக்கப்புறம் நம்ம பிக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நேனஸ்ட் பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நேனஸ்ட் பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக்கு இல்லைன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பேரிசன் கொடுத்து கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தரமாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தரமாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே கார்னில் எக்ஸ்போர்ட்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிரேவ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த பிக் வந்து பார்த்தினாக்கா நேனிஸில் கன்வெர்ட் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தட் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய பிக் இருந்துச்சுனாக்கி இதே சேம் மெத்தட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண பேக் போய்ட்டு நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ லிக்ஸ் தேவையில்ல. ஓகே, ஸோ இப்போ டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துக்கும். இப்போ நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ லேயில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன் பண்ணால்
ஒவ்வொரு லேயருக்கா போய்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் லேயருக்கு வந்துக்கும். ஜஸ்ட் லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து அடுத்தடுத்து ஆரஞ்சு நான் எங்கெங்கே கொடுத்துருக்கணும். ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஓகே முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு கலரில் பிக் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேயர் போய்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் லேயருக்கு வந்துட்டு ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல்ற கொடுத்து இந்த ஸ்டார் ஐகான் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் நேனஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலர் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தா பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த ஆரஞ்சில் வந்து பாருங்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கலரில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளூ இருக்குது. ப்ளூ வந்து பார்த்தா நான் ஒன்றே தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே பிக் ஆட் பண்ணல உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்க அந்த ஒவ்வொரு ஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்க ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கிரே கலர் இருக்குது. ஜஸ்ட் நான் லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபோர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கிரே கலர் நான் எங்கெங்கே கொடுத்துருக்கணும். ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஓகே முடிச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நாம் இந்த கிரே கலரில் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிரே கலருக்கு வந்துட்டு கலர் ஃபில்லில் போய்ட்டு ஸ்டார்டிங் விட்டு நான் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே நீங்கள் ஆட் பண்ணுற புக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இருக்க மாதிரி மட்டும் பார்த்துங்க. ஏன்னா அப்போ வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கும். கொஞ்சமாக நல்லாவே நல்லா இருக்கும் ஓகேவா. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ஓகே. ஸோ ஓகே முடிஞ்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க என்ன கலர் க்ரீன் கலர் இருக்குது. ஸோ இதுவும் இதில் இருக்கிற எஃபெக்ட் நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்து 2 க்ரீன் கலரில் தான் கொடுத்துட்றோம். ஸோ ஜஸ்ட் அதில் வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் எப்பவும் போல் அப்படியே நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ க்ரீனு முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி பார்க்கலாம் என்ன கலர் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பர்பிள் கலர் இருக்குது. ஜஸ்ட்டு இதில் நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணினா இந்த இடத்துல 2 கேஃபாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா இப்போ இந்த பர்பிள் கலரில் பிக் ஆட் பண்ணிங்களா இந்த லேயரே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாஸ் கொடுத்து காப் லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மூவர் போயிட்டு அங்கே காப் பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இதுக்கெல்லாம் கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட் மோர் இருக்கா இல்லை அதனால் அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டைமுக்கு ஏற்ற மாதிரி நேரம். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிறது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு அந்த ஸ்டாரையும் கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ நீங்கள் எல்லாமே எடிட் பண்ண பின்னாடி லாஸ்ட்டுக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட்டு மேலே ஒரு 4 இருக்கா இது 4த்தையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது வந்து லாஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் நேரம். ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த 3 லேயர் தான் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் ஏற்றக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.